டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். ஆக எங்களுடைய வாழ்வியலிலே மனிதர்கள், மனித வளம் உளவியல் ரீதியாக விருத்தி அடைகின்ற ஒரு மிக உயர்ந்த மனித இனத்தை உருவாக்குதல். ஆக அதற்கு கல்வி முறைதான் வழிகாட்டுகிறது. ஆக இந்த உளவியலும் கல்வியும் தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல, மனிதவள முகாமைத்துவத்தில் முதன்மை. அதான் இந்த நிகழ்ச்சி. ஆக உலகத்தினுடைய கல்விக்கு பொறுப்பான அமைப்பு யுனெஸ்கோ நிறுவனம். அப்ப இந்த யுனெஸ்கோ நிறுவனம் 21ஆம் நூற்றாண்டு, அதனை தொடர்ந்து 22ஆம் நூற்றாண்டு அப்பாலும் இந்த கல்வியினூடாக, தொழிலினூடாக, தொழில்வாண்மையினூடாக மனிதர்கள் எல்லோருக்கும் குறிப்பிட்ட இந்த தேர்ச்சி வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த தேர்ச்சிகள் பெற்றுவிட்டால் அவன் ஒரு பூரண மனிதனாக, ஆளுமை உள்ள மனிதனாக, உளவியல் சமநிலை உள்ள மனிதனாக இருப்பான். ஆக அந்த அம்சங்களை குறித்து கொள்வோம். முதலாவது படைப்பாற்றல். புதுசாக உருவாக்கணும். இந்த பாருங்க, இந்த டிவி ப்ரோக்ராம் எல்லாம் அப்படிதான், கிரியேட்டிவ் ஆக்கத்திறன் உள்ளவர் தான் இதில் ஒர்க் பண்ணலாம். இது போல பாடசாலை முறைமையிலே இருக்கு. அடுத்ததாக உற்பத்தி திறன். அப்ப ஏதாவது ஒரு உற்பத்தியை ஏற்படுத்தி அதனூடாக ஒரு பணத்தை பெறுதல், அதனூடாக ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தல். இது பாடசாலை கிரேட் 1ல் இருந்தே பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனையை வழங்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது மிகச்சிறந்த தொடர்பாடல். பாருங்க, இப்போ இந்த நிறுவனங்கள், ஊடகங்கள், கணனி தொழில்நுட்பம், ஏஐ, அதனூடாக மிகச்சிறந்த மனிதத்துவ தொடர்பாலை ஏற்படுத்தல். அடுத்ததாக பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல். இது உளவியல்ல மிக முக்கியமான. பிரச்சனையை பெருசாக்குற இல்லை, பிரச்சனையை தீர்த்தல். அப்போ அது மிக முக்கியமானது. இந்த தேர்ச்சி எங்கட பிள்ளைகளுக்கு வழங்கணும், வீட்டிலையும் பாடசாலையிலும் சமூகத்திலையும். அடுத்ததாக பொறுப்பு கூறுதல். பாருங்க, உலகத்திலேயே பொறுப்பு கூறல்ல மக்களுடைய வகிபங்கு சிறப்பாக இருக்கிற நாடு ஜப்பான் சொல்வார்கள். எந்த ஒரு குப்பை இருக்காது, மக்களே அள்ளி விடுவார்கள். நகர சபை அள்ளவோணும், இவை அள்ளவோணும் எல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஒரு விளையாட்டு போட்டி முடிஞ்சால் அந்த கிரவுண்டை துப்புரவாக்கிட்டு தான் போவார்கள். வீடுகளும் அப்படித்தான். அவை இந்த மனப்பாங்கு எப்படி ஏற்பட்டது? சிஸ்டம். ஆக இந்த நிலையை நாங்களும் ஏற்படுத்தணும். இது உலகத்தில் ஒரு முன்மாதிரி. அடுத்ததாக நேர்மை. பாருங்க, நேர்மையாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். அக்கறை. பாருங்க, பொறுப்பு கூறல், நேர்மை, அக்கறை. அடுத்ததாக விடாமுயற்சி. பிரச்சனை வரும், சிக்கல் வரும், தடைகள் வரும், எல்லாத்தையும் தாங்கி கொண்டு தொடர்ந்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாமுயற்சி. இது மிக முக்கியமான பண்பு. அடுத்தது சமூக திறன்கள். அப்ப இப்ப அதி உன்னதமாக தேவை ஒரு மாணவன் படிக்கிறதுக்கா, வேலைக்கு போறதுக்கா, அல்லது வெளிநாட்டுக்கு போறதுக்கா, இந்த சமூக திறன்கள் தேவை. ஆள் இடைத்திறன்கள். ஒருவரோடு எப்படி தொடர்பு கொள்றது, எப்படி புரிஞ்சு கொள்றது, ஒருத்தரை அவரோடாக எப்படி நன்மைகளை பெறுதல். அதே போல ஆள் இடைத்தொடர்புகள், ஆள் அகத்தொடர்புகள். என்னுடைய நடத்தை, தனிப்பட்ட நடத்தை எவ்வாறு சமூகத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது. அடுத்ததாக மென்திறன்கள், சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லுவார்கள். அப்ப மென்திறன் என்பது மனிதர்களோடு பழகுவது, மனிதரின் உணர்வுகளை புரிதல், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள். மன எழுச்சி, நுண்மதி திறன்கள். இந்த நேரம் எப்படி இருப்பார், ஆகவே இந்த நேரம் நான் இப்படி நடக்கணும், பொதுவில் எப்படி நடக்கணும், சமூகத்தில் எப்படி நடக்கணும், குடும்பத்தில் இது நடக்கணும். அப்ப இந்த நேரம் அப்ப குறித்த சந்தர்ப்பத்தில் துலங்கும் விதம். ஆகவே குறித்த சந்தர்ப்பத்தில் சிறப்பாக துலங்கி ஒரு உயர்ந்த மனிதவள முகாமையாளர்களாக எல்லோரையும் ஆக்குவோம். நன்றி, வணக்கம்.